Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து numerical example on IO cost in indexing. அதாவது போன வீடியோல நம்ம indexing ஓட பர்பஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அதுக்கு ரிலேட்டடா வந்து ஒரு numerical example பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்? அதாவது CPU இருக்கு, RAM இருக்கு, அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்க் இருக்கு. சிபியூவோட ஸ்பீட் வந்து மிப்ஸில் இருக்கும், ஹார்ட் டிஸ்க் வந்து அதோட ஸ்பீட் வந்து சிபியூ ஸ்பீடை விட கம்மியாக இருக்கிறதுனால சிபியூ வந்து ஹார்ட் டிஸ்கை வந்து டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு query கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் query எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து சிபியூவோட வேலை. ஆனால் query எங்கே இருக்குது? query வந்து நமக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் ட்ரைவில் இருக்குது. ஸோ சிபியூவும் ஹார்ட் டிஸ்க் ட்ரைவும் டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ண முடியாதனால நடுவில் வந்து நமக்கு என்ன வருது? மெயின் மெமரி அல்லது நமக்கு வந்து வாலட்டைல் ஸ்டோரேஜ், அதாவது டெம்பரரி ஸ்டோரேஜ் வந்து மெயின் மெமரி வருது. ஸோ ஹார்ட் டிஸ்க்லேருந்து அந்த பிளாக்கில் இருக்கிற கண்டென்ட், பிளாக்கில் என்ன இருக்கும்? நம்ம ஸ்டூடெண்ட் இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன் அப்படின்னு சொன்னால், செலக்ட் asterisk from student where roll number equal to 101 அந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால், அந்த query வந்து ஹார்ட் டிஸ்க் ட்ரைவில் இருக்குதுன்னு சொல்கிறோம். பட் அது வந்து ஹார்ட் டிஸ்க் ட்ரைவில் எந்த பிளாக்கில் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அப்போ ஒவ்வொரு பிளாக்காக வந்து நம்ம மெயின் மெமரியில் கொண்டு வந்து அதை செக் பண்ணி அது இருக்கா இல்லையான்னு பார்த்து, திருப்பி இல்லைன்னா அதை திருப்பி ஹார்ட் டிஸ்க் ட்ரைவில் திருப்பி போட்டு திருப்பி அடுத்த பிளாக்கை கொண்டு வந்து அப்படி நம்ம செக் பண்ணி ஒன்றா நம்ம செக் பண்ணிகிட்டு இருப்போம். சரியா? ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு நியூமரிக்கல் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். அந்த நியூமரிக்கல் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இன்னும் ஏன் நம்ம இண்டெக்ஸிங் போகிறோம் அப்படின்னு சொல்லி புரியும். சரியா? இப்போ வந்து அந்த கொஸ்டின் பார்க்கலாம். அதாவது கன்சிடர் எ ஹார்ட் டிஸ்க், ஹெச்டினா ஹார்ட் டிஸ்க், இன் விச் பிளாக் சைஸ் ஈக்குவல் டு 2000 bytes and each record is of size 200 bytes. அதாவது இப்போ வந்து ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இந்த ஹார்ட் டிஸ்கில் ஒரு பிளாக்கோட சைஸ் வந்து 2000 bytes. ரெக்கார்ட் சைஸ் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், ரெக்கார்ட் சைஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 200 bytes. ஒரு ரெக்கார்டோட சைஸ் 200 bytes. அதாவது ரெக்கார்டு இங்கே பிளாக்கில் எப்படி இருக்கும்? அதாவது ஸ்டூடெண்ட் நேம் இருக்கும், ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும். அதாவது நம்ம ஒரு டப்பிள் சொல்லுவோம் இல்லையா, டப்பிள் அல்லது ரோ, அதுதான் இருக்கும். ரெஜிஸ்டர் நம்பர், நேமு, ஏஜு, அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும். சரியா? அதே மாதிரி ஒரு பிளாக்கில் எவ்வளோ ஒரு செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கும், பிளாக் 2லேயும் ஒரு செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், பிளாக் 1 நம்ம எப்படி பிரிச்சுருக்கோம்? ஃபிக்ஸடு லென்த்தில் பிரிச்சுருப்போம். அப்போ இங்கே ஒரு ரெக்கார்டு இருக்கும், இங்கே ஒரு ரெக்கார்டு இருக்கும், இங்கே ஒரு ரெக்கார்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த பிளாக் சைஸ் வந்து ஃபிக்ஸட் லென்த்தாகவும் இருக்கலாம், வேரியபிள் லென்த்தாகவும் இருக்கலாம். பட் நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம ஃபிக்ஸட் லென்த்துன்னு அசியூம் பண்ணுறோம். இப்போ வந்து ரெக்கார்ட் சைஸ் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 200 bytesன்னு கொடுத்துருக்காங்க. இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆர் 20,000, த டேட்டா அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், இது மாதிரி எவ்வளோ ரெக்கார்ட்ஸை நம்ம இந்த பிளாக் ஹார்ட் டிஸ்கில் சேவ் பண்ணோம். டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? நமக்கு 20,000 கொடுத்துருக்காங்கல்ல, 20,000. ஸோ மொத்தமாக 20,000 ரெக்கார்ட்ஸை இந்த பிளாக்குள்ளே நம்ம சேவ் பண்ணோம். சரியா? இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இதை வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் இதை நம்ம பிளாக்ஸ்ன்னு சொல்கிறோம். இது நம்ம வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் படித்தோன்னா பிளாக்ஸை வந்து இப்போ இந்த ஃபிக்ஸட் சைஸாக டிவைட் ஆகிருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு பிளாக்கில், அது வந்து நம்ம பேஜஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது நார்மலாக என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு புக்கு இருக்குது, நமக்கு டிபிஎம்எஸ் புக்கே எடுத்துக்கணுமே. அந்த டிபிஎம்எஸ் புக்கில் வந்து நம்ம எவ்வளோ பேஜஸ் நம்ம வந்து எழுத போகிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் நமக்கு கேட்டிருக்காங்க. நார்மல் கேட்டிருக்கிறது அதுதான். ஸோ அந்த எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேர்ட்ஸ் கொடுத்தாச்சு. அதே மாதிரி அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ பேஜஸ் எழுத போகிறோம்னு சொல்லி நம்ம காட்டணும். அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பிளாக் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்.
பிளாக்கில் வந்து ரெக்கார்ட்ஸ் இருக்குது, அதாவது ரெஜிஸ்டர் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட ரெஜிஸ்டர் நம்பர், நேம், ஏஜ். இப்போ எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டோட ரெஜிஸ்டர் நம்பர் வேணும் அப்படின்னு சொன்னால், சப்போஸ் நான் வந்து கொடுக்குறேன் query செலக்ட் ஆஸ்ட்ரிக் ஃப்ரம், ஆஸ்ட்ரிக்னா எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸையும் ரிட்ரீவ் பண்ணும், ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் ரோல் நம்பர் ஈக்குவல் டு 341 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன்னு வைங்க. இப்போ இந்த 341ங்கிற ரோல் நம்பர் வந்து பிளாக் 1லையும் இருக்கலாம், பிளாக் 2ல இருக்கலாம், இல்லை பிளாக் 6ல் கூட இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த இதில் வந்து இண்டெக்ஸிங் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணாமல் நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கணும். அதாவது இண்டெக்ஸிங்கிற கான்செப்ட் நம்ம கொண்டு வரல. ஸோ அந்த அது இல்லாமல் நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் இதே எக்ஸாம்பிளை இண்டெக்ஸிங் வச்சு சால்வ் பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து கொஸ்டின் வந்து என்னது, the data is entered into the hard disk without any order, unordered. Without any order na sorting பண்ணலை, any order. Suppose ஃபஸ்ட்டு வந்து ரோல் நம்பர் 1 இருந்தால் அடுத்து இன்சர்ட் பண்ணும்போது ரோல் நம்பர் 10 இருக்கும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வாட் இஸ் தி ஆவரேஜ் டைம் காம்ப்ளெக்சிட்டி டு சர்ச் அ ரெக்கார்ட் ஃப்ரம் தி ஹார்ட் டிஸ்க்? ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட் மொத்தம் இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு பிளாக்லேயும் எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வைக்க முடியும்னு சொல்லி பார்க்கணும். அப்போ தான் நமக்கு வந்து மொத்தமாக எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வைக்கணும், அது எத்தனை பிளாக்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு பிளாக்குள்ளே எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வைக்கலாம். ரெக்கார்ட்ஸுங்கிறது நான் சொன்னேன் இல்லையா, டப்பிள்ஸ், இந்த ரோஸ், இதைத்தான் ரெக்கார்ட். ஸ்டூடெண்ட் டீட்டெயிலில் தான் நம்ம ரெக்கார்டுன்னு சொல்கிறோம், அதை டப்பிள்னு சொல்லலாம், ரோன்னு சொல்லலாம். ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் புட் இன் எவ்ரி பிளாக், ஒரு பிளாக்குள்ளே எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வைக்கலாம்னு சொல்லி நம்ம எப்படி பார்க்கணும், அதுக்கு என்ன டெஃபினிஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிப்போமே. நமக்கு வந்து அப்போ வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன வேணும், நமக்கு வந்து பிளாக் சைஸ் தெரியணும், பிளாக்கோட சைஸ். ஸோ அது வந்து நமக்கு வந்து 2000 ஓகேவா. அதே மாதிரி 2000 சொல்லியாச்சு. அது நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், பிளாக்குள்ளே எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வருதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ரெக்கார்டோட சைஸும் நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ 2000 டிவைடட் பை 200 அப்போது 10. அப்போது ஒரு பிளாக்கில் நமக்கு வந்து 10 ரெக்கார்ட்ஸ் இருக்கும். இதை வந்து இன்னும் ஈஸியாக சொல்ல போனோன்னா, ஒரு புக்கில் வந்து நம்ம வந்து ஒரு DBMS புக்கில் நம்ம வந்து எல்லா சாப்டர்ஸையும் நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம். ஸோ அந்த சாப்டர்ஸ் கொண்டு வர போக எவ்வளோ பேஜஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நான் இதில் இண்டெக்ஸிங்கை யூஸ் பண்ண, நார்மலாக சாப்டர்ஸ் எழுதுறதுக்கு எவ்வளோ பேஜஸ் தேவைப்படும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அது வந்து சாப்டரோட கண்டென்ட்டை பொறுத்து இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அதை எந்த ஃபாண்ட்டில் வச்சு அந்த புக்கில் பிரிண்ட் பண்ணுற போகிறோமோ அதையும் வச்சு அந்த நம்பர் ஆஃப் பேஜஸ் வேரி ஆகும். ஸோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நமக்கு ஒவ்வொரு பிளாக்லேயும் இப்போ வந்து எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்கணும், 10 ரெக்கார்ட்ஸ் இருக்கணும், சரியா. இப்போது 10 ரெக்கார்ட்ஸ், அப்போது எவ்வளோ பிளாக்ஸ் தேவைப்படும், மொத்தமாக எவ்வளோ ரெக்கார்டு இருக்கோ நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், மொத்தமாக எவ்வளோ ரெக்கார்டு கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நான் ஒரு பிளாக்கில் எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் போடலாமோ அதை டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும், எவ்வளோ பிளாக்ஸ் வேணும்னு வந்துடுமா. அதாவது நமக்கு இப்போது மொத்தமாக 20,000 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. 20,000 டீட்டெயில்ஸ் நம்ம இன்சர்ட் பண்ணோம், ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸு. அதில் எங்கேயோ ஒரு இடத்துல தான் நமக்கு இந்த ரோல் நம்பர் 341 இருக்குது. ஸோ 20,000 டீட்டெயில்ஸை நான் என்ட்ரி போடுறதுக்கு எவ்வளோ பிளாக்ஸ் தேவைப்படுதுன்னு சொன்னால், எவ்வளோ ரெக்கார்ட்ஸ்க்கு 20,000 ரெக்கார்ட்ஸு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிளாக்லையும் எவ்வளோ ரெக்கார்டு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் இங்கே 10. ஸோ 20,000 டிவைடட் பை 10 தட் இஸ் 2000. இப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நமக்கு வந்து 2000 பிளாக்ஸ் தேவைப்படுது. ஒவ்வொரு பிளாக்லேயும் நமக்கு எவ்வளோ ரெக்கார்டு தேவைப்படுது, ரெக்கார்ட் போடலாம், 10 ரெக்கார்ட்ஸ் போடலாம், சரியா. இப்போ இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ நம்ம நார்மலாக இண்டெக்ஸிங் இல்லாமல் என்ன பண்ணுவோம், இப்போ இந்த பர்டிகுலர் ரோல் நம்பரை சர்ச் பண்ண ஒவ்வொரு பிளாக்காக வந்து நம்ம ரேம்குள்ளே கொண்டு வருவோம். அந்த பிளாக் இருக்கான்னு சொல்லி, அந்த கேட்ட குவரிக்கு ஆன்சர் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம்.
இருந்தால் எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம், இல்லைன்னா திருப்பி இந்த பிளாக்கை வந்து திருப்பி நம்ம வந்து இதுக்குள்ளே ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்த பிளாக்கை நம்ம கொண்டு வருவோம். அப்படி தான் ஒர்க் ஆகுது. பட் இங்கே கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர்டுன்னு கிளியராக கொடுத்துட்டாங்க. அன்ஆர்டர்ட் அப்படின்னு சொன்னால் ரெக்கார்ட்ஸ் வந்து ஒரு ஆர்டராக சார்ட் ஆகலை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இங்கே நம்ம வந்து ரெஜிஸ்டர் நம்பர் வந்து ப்ரைமரி கீன்னு சொல்கிறோம். நான் ப்ரைமரி கீ ஆர்டர் பண்ணி நெக்ஸ்ட்டு ரெஜிஸ்டர் நம்பர் 1 என்ட்ரி பண்ணால் அடுத்த ரெஜிஸ்டர் நம்பர் 2ன்னு நான் என்ட்ரி பண்ணேன், நான் 5ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அது வந்து சார்ட்டடாக இல்லை, அன்சார்ட்டடாக இருக்குது. சரியா? ஸோ அப்போது டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னா நமக்கு நார்மலாக தெரியும். நம்ம அன்ஆர்டர்ட்னா என்ன பண்ணுவோம்? லீனியர் சர்ச். அன்ஆர்டர்ட்னா நமக்கு எந்த பிளாக்ல இருக்குன்னே தெரியாது. அப்போது நம்மளோட இது என்னது? எல்லா பிளாக்கையும் ஸ்வாப்பின் பண்ணி ஸ்வாப் அவுட் பண்ணுவோம் இல்லையா? சப்போஸ் அதில் வந்து பெஸ்ட் கேஸ் ஈக்குவல் டு 1ன்னு ஏன் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அன்ஆர்டர்ட். இதான் கொஸ்டினில் கேட்டிருக்குது. அன்ஆர்டர்ட் பெஸ்ட் கேஸ் ஏன் 1ன்னு கிடைச்சிருக்கேன் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு பிளாக்கில் எடுத்து நான் ரேம்குள்ளே போடுறேன். எனக்கு இந்த ஃபஸ்ட்டு பிளாக்லேயே வந்து எனக்கு இந்த ஆன்சர் இருந்தது அப்படின்னு சொன்னால் நான் அந்த கொரியை வந்து CPU கிட்ட கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதனால தான் ஃபஸ்ட்டு பெஸ்ட் கேஸ் 1ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேஸ் வந்து அகெயின் நான் என்ன சொல்லியிருக்கேன்? 2000 சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன் 2000 சொல்லி கொடுத்துருக்கேன்? ஏன்னா பெஸ்ட் கேஸ் அப்படின்னு சொன்னால் நான் எல்லா பிளாக்கையும் கடைசி பிளாக் வரைக்கும், அதாவது மொத்தமாக எனக்கு எவ்வளோ பிளாக்ஸ் இருக்குது? 2000 பிளாக்ஸு. ஓகேவா? கடைசி பிளாக்கில் எனக்கு ஆன்சர் கிடைக்குது. அப்போ நான் கடைசி பிளாக்கில் ஆன்சர் கிடைச்சா என்ன பண்ணியிருக்கணும்? நான் ஒவ்வொரு பிளாக்கையும் உள்ள ரேம்குள்ளே போட்டு எடுத்துருக்கணும். எனக்கு கடைசியாக 1999 பிளாக்ஸை உள்ளே போட்டு எடுத்தோன்னே திருப்பி 2000 கடைசியில் இருக்குது எனக்கு அந்த ரெக்கார்ட். கடைசியிலையோ இல்லை இந்த பிளாக்கில் ஸ்டார்டிங்கில் இருக்கோ எங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ அப்போது நான் எல்லா பிளாக்ஸையும் ரேம்குள்ளே போட்டு ஸ்வாப்பின் பண்ணி ஸ்வாப் அவுட் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் எனக்கு வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கேஸ் வந்து 2000 கொடுத்துருக்காங்க. இப்போ ஆவரேஜ் கேஸ் அப்படின்னு சொன்னால் நார்மலாக நமக்கு வந்து டிவைட் பை 2 பண்ணால் நமக்கு சம்வேர் இந்த மிடில் நமக்கு கிடச்சிரும். ஸோ அது 1000. ஸோ இதெல்லாம் வந்து அன்ஆர்டர்ட் டேட்டா வந்து அன்ஆர்டர்டாக இருந்தால், அதாவது ரெஜிஸ்டர் நம்பர் இருக்குது, கீ வேல்யூ இருக்குது, ப்ரைமரி கீ இருக்குது, ஆனால் ரெஜிஸ்டர் நம்பர் 1க்கு அப்புறம் நான் ரெஜிஸ்டர் நம்பர் 2 போடலை, ரெஜிஸ்டர் நம்பர் 5 போடுறேன், அடுத்த ரெஜிஸ்டர் நம்பர் 10 போடுறேன், அடுத்தது 2 போடுறேன், அன்சார்ட்டட் ஆர்டரில் போடுறேன். இப்போது சப்போஸ் டேட்டா வந்து சார்ட்டடாக இருந்தது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது வந்து நான் என்ன பண்ணலாம்? ரெஜிஸ்டர் நம்பர் 1க்கு அப்புறம் ரெஜிஸ்டர் நம்பர் 2 இருக்கும், ரெஜிஸ்டர் நம்பர் 3 ஒரு ஆர்டர் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போமா நான் எந்த கான்செப்ட் யூஸ் பண்ணலாம்? பைனரி சர்ச் யூஸ் பண்ணலாம். ஸோ சார்ட்டடாக இருந்தால் எனக்கு ஈஸியாக இருக்கும், நான் பைனரி சர்ச் யூஸ் பண்ணலாம். ஸோ பைனரி சர்ச்சோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து உங்களுக்கு தெரியும் என்னது? இப்போது லீனியர் சர்ச்சோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் O ஆஃப் n. ஸோ அதனால் வந்து எல்லாமே கொடுத்துருக்கிறது அப்படியே வரும். பட் ஆனால் பைனரி சர்ச்சோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்திங்கன்னா வந்து log n to the base 2. அப்போது டைம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஏன் அப்படின்னா எல்லா ரெக்கார்ட்ஸும் வந்து நமக்கு சார்ட்டடில் இருக்குது. சார்ட்டடில் இருக்கும் போது நான் சப்போஸ் இதோட லாக் வேல்யூ எடுத்தேன்னா எனக்கு 10.96 வரும் ஆன்சரு. இதை நான் வந்து சீல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவேன். சீல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் அடுத்த நெக்ஸ்ட்டு ஹையர் ஹோல் டிஜிட் நம்பரை எடுப்பேன். ஸோ அதனால எனக்கு இங்கே 11 வருது. ஸோ இப்போது நான் என்னோடய டேட்டா வந்து அன்ஆர்டர்டாக இருந்தால் எனக்கு இப்படி வருது, ஆர்டர்டாக இருந்தாலும் எனக்கு அதை விட நல்லாவே கம்மியாக வருது. ஆனால் இதில் இன்னும் நான் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ நான் இதில் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணேன்னா என்னோடய டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து இந்த 11 விட இன்னும் கம்மியாக வரும். அதனால தான் நம்ம இண்டெக்ஸிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி வரும்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.